டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு அழைப்பாளராக இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நேற்று திருமாவளவன் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, விஜய் பாஜக கூட கைப்பாவியா இருக்காரு அப்படின்ற மாதிரி. அதே பிரஸ் மீட்ல விஜய் மேல திமுக எந்த கேஸும் போடல அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா இருக்கு அப்படின்னு ரெண்டுமே ரொம்ப முரண்பாடா இருக்கு சார். அதாவது விஜய் பாஜக ஆர்எஸ்எஸ்ஆர் அரசியல் களத்தில் இறக்கிவிடப்பட்டவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப மைக்ரோ பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு, இந்த தமிழ்நாட்டு அரசியலை இந்திய அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு இந்த உண்மை பட்டவர்த்தனமாக தெரியும். குறிப்பாக அவங்க முதல்ல முயற்சி பண்ணது நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் அவங்க இங்கே அரசியல் களத்தில் இறக்கி விடணும்னு பார்த்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மாறி மாறி திராவிட கட்சிகள் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. தந்தை பெரியாருடைய கருத்தியல் இங்கே மேலோங்கி இருக்குது. ஆகவே பாஜகவால் இங்கே கால் ஊன்ற முடியல. அப்படி கால் ஊன்ற முடியலன்னு சொன்னாக்கா உடனே இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல ரொம்ப பெரிய ஃபோர்ஸாக இருக்கிற திமுகவுடைய வாக்குகளை பறித்து அது அந்த கலைச்சி, அதுக்கு போகிற வாக்குகளை கலைச்சி அதை தோக்கடிச்சிட்டு அந்த இடத்தில் இவர்களோ அல்லது இவர்களுக்கு வேண்டிய ஆட்களோ வந்த பிறகு அவங்களையும் காலி பண்ணிட்டு இவங்க வரலாம், பிஜேபி வரலாம். இப்போ எப்படி அதிமுக இப்போ காலி பண்ணிட்டாங்க தானே, அது நிதர்சனமான உண்மை. அவங்கள நம்பி போனாங்க. இன்னைக்கு பல என்ன சொல்கிறது, இப்போ சுக்குநூறாக உடஞ்சி நிற்கிது அதிமுக. இப்போ இதை நான் ஏதோ கற்பனையில் சொல்ல, இது அமித்ஷா மோடி அவர்கள் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இது பாஜகவினர் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கிற செய்தி. தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாத தமிழகத்தை நாங்கள் உருவாக்குவோம். அப்போ அதுக்கு என்ன, இவங்களால நேரடியாக களமிறங்க முடியாது. அப்போ இவங்களுக்கு சில ஆட்கள் தேவைப்படுறாங்க. மக்கள்கிட்ட ஃபெமிலியராக இருக்கிறவங்களை இறக்கி விடலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படி இருந்தால் ரஜினிகாந்தை முயற்சி பண்ணுறாங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவரு தெரியாமே உடன்பட்டு கடைசி நேரத்தில் அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, எஸ்கேப் ஆகிட்டார். நீங்கள் பாருங்கள், ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு அவரு கூட இருந்தது யாருன்னா அர்ஜுனமூர்த்தி. அந்த அர்ஜுனமூர்த்தி யாரு, பிஜேபியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருந்த ஒரு தலைவராக இருந்தவர். இப்போ அவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னோடனே அவர் திருப்பி ரஜினிகாந்த் கிட்ட இருந்து திருப்பி பிஜேபி கிட்ட தான் போயிருக்காரு. யாரு, அதாவது என்னன்னா, இந்த திமுக அதிமுகவிலையும் அப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு காலகட்டம் வரையும் இருந்தாங்கிறது, இருந்துட்டு கதை நடக்கலன்னு வெளியில போனாங்கிறது உண்மை. அதே சமயத்தில் அவர் ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது மறக்க முடியாது, சரிதானா? அதே போல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் இருக்கார் இல்லையா, ரஜினிகாந்த் பேக் அடிச்சோடனே விஜய களத்தில் இறக்குறாங்க. இப்போ விஜய்க்கு இப்போ யாரு கூட இருக்காங்கன்னு பாருங்க. விஜய் கூட இருக்கிறது பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த். அவர் நேரடியாக ஆர்எஸ்எஸோடு பாஜகவோடு நேரடியாக ரொம்ப நெருக்கமான உறவு கொண்டவர். அமித்ஷாவோடு மிக நெருக்கமான உறவு கொண்டவர். அப்புறம் இன்னொருத்தர் சொல்றவங்களுக்கு, நம்ம அருண்ராஜ், அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவரு வருமான வரித்துறையில், அமலாக்கத்துறையில் துணை ஆணையராக இருந்தவர். அவர் தான் விஜய்க்கு ரைடே போனவர். அவருடைய வரி கட்டில் அவர் வீட்டில் இடி ரைடு பண்ணும்பொழுது இவர் தான் போய் செக் பண்றாரு. சார், அவர் இல்லை அப்படின்லாம் நிறைய மறுத்துட்டாரு. நம்ம கேட்கறது என்னன்னா, இப்போ புதுசா யாராவது ஒருத்தர் வர்றாங்க, உடனடியா விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக அவங்க முத்திரை குத்தியது, அதாவது இவங்க பாஜகவோட பி டீம் திராவிட கட்சிகளை அதிகத்துக்காக வராங்க அப்படின்னு உடனடியே ஒரு முத்திரை குத்திறாங்க. நீங்க சொல்ற அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏத்துக்கிட்டு தான் அவங்க வராங்க. அவங்க எடுத்தவொடனே பாஜக பி டீம் அப்படின்னு நீங்க ஏன் முத்திரை குத்துறீங்க சார்? ஏன் முத்திரை குத்துனா உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி அர்ஜுனமூர்த்தி அங்கே போயிட்டு வந்தாரோ, ரஜினிகாந்த் கிட்ட போயிட்டு வந்தாரோ, அது மாதிரிதான் புஷி ஆனந்த் பிஜேபியோட நெருக்கமானவர், ஆர்எஸ்எஸ் தலைவர்களோட நெருக்கமானவர். அருண்ராஜ் அமலாக்கத்துறையில் அதிகாரியாக இருந்து பாஜகவுடைய ஒன்றிய அரசனுடைய அதிகாரியாக இருந்து விஜய் மீதே ரைடு போனவர். அவர் விஜய் கட்சியில இப்போ பொறுப்பாளர். இப்ப நிர்மல் குமார் யாரு, நீங்களே சொல்லுங்க. நிர்மல் குமார் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம், நாங்க தான் இப்படி கதை கட்டுறோம், யாரா இருந்தாலும் பிஜேபியோட ஆளுன்னு சொல்றோம். நிர்மல் குமார் யாருன்னு சொல்லுங்க. நிர்மல் குமார் பாஜகவினுடைய ஐடி விங்கில் மிக முக்கிய பொறுப்புல இருந்தவர். அவர் எப்படிங்க திடீர்னு விஜய்கிட்ட வந்திருக்காரு? ஏன் பாஜக வலுவான கட்சியா இல்லையா? இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியில இருந்து ஏன் இங்க வராரு? இப்போ இவரை சுற்றி இருக்கிறவங்க
எங்கள்கிட்ட இருந்து போன ஆதவ அர்ஜுனா ஏன் திரும்ப நாங்க அனுப்புனோம்? அவரு குட்டு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆதவ அர்ஜுனா ஆர்எஸ்எஸ் ஓடும் பாஜக தலைவர்களோடும் ரொம்ப நெருக்கமா பயணிச்சிருக்காரு. இது எங்களுக்கு தெரியல. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அவர் மேல் நடவடிக்கை எடுத்தோம். அவரா வந்து போயிட்டார். இப்போ விஜயை சுற்றி இருப்பவர்கள் அத்துணை பேருமே ஆர்எஸ்எஸ் பாஜகவோடு மிக நெருக்கமான உறவு கொண்டவர்கள். ஆகவே வந்துதான் இந்த விஜயுடைய அரசியல் பிரவேசம் என்பது பாஜக ஆர்எஸ்எஸ்ஸால் களத்தில் உருவாக்கி விடப்பட்டவர் தான் விஜய். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒண்ணு, நீங்க என்ன கொஸ்டின் பண்ணீங்க? இல்ல சரி, அவங்க எல்லாம் எல்லாருமே ஒவ்வொரு கட்சியில ஒரு இடத்துல இருந்துட்டு போவோம். என்னன்னா வந்த உடனே நம்ம வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அருண்ராஜ் வந்து முதல்ல மறுத்திருக்காரு, நான் வந்து அந்த ரைடுக்கு போல, என்னுடைய நண்பர் தான் போனாரு, அது வந்து நானும் தப்பா நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஆதவ அர்ஜுனா அவர் சொல்றாரு, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அம்பேத்கரும் பெரியாரும் தான் ரொம்ப பிடிக்கும், அவர்களோட புத்தகத்தை தான் பார்த்து வளர்ந்தேன், படிச்சு வளர்ந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அர்ஜுனமூர்த்திங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறீங்க, இல்ல அருண்ராஜ் அப்படின்ற மாதிரி வைக்கிறீங்க, இல்ல ஆனந்த் வந்து ரொம்ப நாளா அவர் பின்னாடி இருக்காரு, அமித்ஷா அவர்கள் இப்பதான் எனக்கு தெரிஞ்சு குஜராத்துக்கு அப்புறம் தான் வந்தாரு, அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணி வைக்கிறீங்க. அந்த ஃப்ரேமிங்கே ஒழுங்கா இல்லையா சார்? நீங்க வந்து எல்லாருமே பிஜேபியோட பி டீம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஃப்ரேமிங் என்ன ஒழுங்கா இல்ல? நான் சொல்றதெல்லாம் பொய்யா? இல்ல நீங்க நான் சொல்றது பொய்யா? இல்ல அப்படி இல்ல. அருண்ராஜும் ஆதவ அர்ஜுனா பாஜகவோட பின்புலத்தில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எல்லா சாட்சியும் இல்ல இல்லையா? என்ன எல்லா சாட்சியும் இல்லைங்கிறீங்க? ஏங்க, ஆதவ அர்ஜுனாவும் அமித்ஷா பையன் ஜெய்ஷாவும் ரொம்ப நெருக்கமான நண்பர்களுங்க. இவர் எப்படி கூடைப்பந்து அகில இந்திய தலைவர் ஆனார் தெரியுமா உங்களுக்கு? யாரா? ஆதவ அர்ஜுனா வந்து கூடைப்பந்து கழகத்தினுடைய அகில இந்திய தலைவர். அது திமுக இருந்தாரு. அப்ப திமுகலயே அவர் அப்படியே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாமா? திமுகவில் இருந்தாரு. எப்ப அகில இந்திய தலைவர் ஆனாரு? இப்ப திமுகவில் இருந்தாலுமே சார், சில பேர் வந்து பிஜேபி கிட்ட இருந்து ஒர்க் பண்றவங்க திமுகவில் குழப்பம் வைக்க எப்படி எங்கள்கிட்ட வந்தாங்களோ அப்படி போயிருக்கலாம்ல. எங்கள்கிட்ட அப்படித்தானே வந்தாங்க. எங்க கட்சிக்கு வந்து எங்கள்கிட்ட குழப்பம் விளைவிக்க முயற்சி பண்ணாங்கல்ல. அவர் என்னென்ன பண்ணாருன்னு நான் சொல்ல முடியாது. சொன்னா உங்களுக்கு அப்பட்டமா தெரியும். அதனால அவங்க அத்துணை பேரும் நாங்க வந்து மறைச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லைங்க. அப்படி முத்திர குத்தணுங்கிற அவசியம் இல்லை. சரி, நாங்க அப்படி முத்திர குத்தி அதனால எங்களுக்கு என்ன வந்து இது என்ன மக்களுக்கு தெரியாதா? இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல. இப்ப வந்து கரூர்ல எவ்வளவு பெரிய இன்சிடென்ட், ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவு இன்னைக்கு வந்து நடந்திருக்குது. அதுக்கு முழுக்க தாவேகாவும் அதனுடைய தலைவர் விஜயும் தான் காரணம். நடிகர் விஜயும் தான் காரணம். அது நீங்க மறுக்கவே முடியாது. நீங்க எந்த கோணத்துல கேட்டாலும் நான் அதுக்கான வந்து விடையை என்னால் சொல்ல முடியும். அவங்க தான் காரணம். கிட்டத்தட்ட சார், விஜய் வந்து 27ஆம் தேதி 9 மணிக்கு நாமக்கல்ல இப்ப வந்து பரப்புரைன்னு அறிவிச்சிருக்காரு. அவர் 9 மணிக்கு தான் சென்னையிலேருந்தே பரப்புறாரு. சென்னையிலேருந்து ஃப்ளைட்ல போறாரு. சரி, 10:30 மணிக்கு போயிருப்பார். 1 hour தானே திருச்சிக்கு போய் அங்கேருந்து இன்னொரு 1 hour 11:30 மணிக்கு போயிருப்பாருன்னு வச்சுங்க. ஆனால் 2:30 மணிக்கு தான் நாமக்கல்ல அவர் பிரச்சாரம் பண்றாரு. அதே போல 12 மணிக்கு கரூரில் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு, விஜய் வந்து பேச போறாருன்னு தாவேகாவினுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைத்தளங்கள் சோசியல் மீடியாக்கள்ல அறிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் நேரடியாக பத்திரிகையாளர்களை வந்து அழைச்சி அறிவிச்சார். ஆனா உண்மையிலேயே அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, போலீஸ்ல பர்மிஷன் வாங்கும் பொழுது, விஜய் வந்து பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கும் பொழுது மாலை 3 மணிலிருந்து 10 மணி வரை அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா அவர்கள் வெளியில அறிவிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, முத நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, 27ஆம் தேதி 12 மணிக்கு மதியம் 12 மணிக்கு விஜய் வந்து பேச போறாருன்னு. அப்போ 12 மணிக்குன்னு சொன்னதுனால ஒரு நடிகர் வராரு. நான் நேரடியாக அந்த இடத்துக்கு போனேன், பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சோம், அந்த பகுதியில் வந்து ஆய்வு பண்ணோம். நானும் எங்கள் தலைவரோட நான் போனேன், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரோடு நான் போனேன். எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் கட்சிக்காரவங்க கிடையாது. நம்ம பகுதிக்கு ஒரு நடிகர் வராரு, அது ஃபேமஸான ஒரு ஆக்டரு விஜய் வராரு, அவரை நேரடியாக பார்ப்போம், புள்ள குட்டிங்களை கூட்டு போய் விஜயை காட்டுவோம் என்றுதான் வந்து மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க. எப்போ வந்தாங்க? 10 மணிக்கே வந்திருக்காங்க, 11 மணிக்கே வந்திருக்காங்க. சில பேர் 9 மணிக்கு வந்து இடம் பிடிச்சிருக்கிறாங்க, அவர் பஸ் நிற்கிற இடத்துக்கு பக்கத்துல. என்னத்துக்கு வந்தாங்க? ஏன் 9 மணிக்கு 10 மணி 11 மணிக்கு வர்றாங்க? 12 மணிக்கு வர போறாருன்னு அறிவிச்சிட்டாங்க. சரிதானா? ஆனா அவர் வந்தது எப்போ? இரவு. சார், லேட்டான சாதாரண லேட் இல்லை சார், அது இரவு 7:30 மணிக்கு சார். அறிவிக்கப்பட்டது 12 மணிக்கு சார், வந்தது இரவு 7:30 மணிக்கு வராரு. எவ்வளவு டிலே அது?
கிட்டத்தட்ட 7.5 மணி நேரம் டிலே, தாமதம் சொன்னாக்கா இது யதார்த்தமா நடந்த தாமதம் அல்ல, திட்டமிடப்பட்ட தாமதம். ஏன் திட்டமிடப்பட்ட தாமதம்? இவ்வளவு நேரம் கழிச்சு போனா மக்கள் கூடட்டும் இன்னும் வந்து கூட்டம் போதல சார். அவங்க 4 மணிக்கெல்லாம் 5000 6000 பேர் கூட அங்க கிடையாது. என்ன எல்லாம் கண்கண்ட சாட்சிகள் சொல்றாங்க. 5000 6000 பேர் கூட 4 மணிக்கு கிடையாது. இவர் சொன்ன 12 மணிக்கு போயிருந்தாருன்னா 3000 பேர் 2000 பேர் தான் இருந்திருப்பாங்க. அப்ப கூட்டம் கூட வேண்டும் என்று திட்டமிட்டு டிலே பண்றாங்க. அது மட்டுமல்ல, இவர்கள் மற்ற மாவட்டங்கள்ல இருந்து கூட்டத்தை திரட்டுறாங்க. இது மற்ற மாவட்டங்கள் நீங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். அதுல 41 பேர் இறந்தாங்க. அந்த இன்சிடென்ட்ல 41 பேர் வந்து உயிரை வந்து பறி கொடுத்தாங்க. 41 பேர்ல 31 பேர் தான் கரூர் மாவட்டத்தை சார்ந்தவங்க, 31 தான். பாக்கி 10 பேரு இறந்ததுல 10 பேரு பல்வேறு மாவட்டங்களை சார்ந்தவர்கள். கடலூர்ல இருந்து 20-30 வாகனங்கள்ல போயிருக்காங்க. சேலத்துல இருந்து வாகனங்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க. திருப்பூர்ல இருந்து இறந்ததா சொல்லப்படுறாங்க. உண்மைதான் சார், அது மாற்று கருத்து இல்ல. நான் சொல்லி முடிச்சிடறேன். ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தஞ்சாவூர், திருச்சி இந்த பகுதியில இருந்து பெரிய அளவுல கூட்டம் போயிருக்கு. இந்த கூட்டமெல்லாம் வந்து சேர்ந்து அப்புறம் அங்கேயும் கூட்டம் கூடட்டும்னு வெயிட் பண்ணி இவர் டிலே பண்ணி போறாரு. இஞ்சா நகர்த்திட்டு போறாங்க. சார் உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் தானே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நீங்க வந்து நாமக்கல்ல ஒரு இடத்துல பேசுறீங்க, அடுத்து கரூர்ல ஒரு இடத்துல பேசுறீங்க. இந்த நாமக்கல்ல பேசி முடிச்சுட்டு நீங்க வண்டி உள்ள உட்காந்து கரூர்ல போய் தான் நீங்க எந்திரிக்கணும், நீங்க கை காட்டணும். அதெல்லாம் யாரும் வேண்டான்னு சொல்லியே. கரூர் உள்ள நுழைஞ்சவன கூட நீங்க எல்லாருக்கும் கை காட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். நீங்க ரிசீவ் பண்ணும்போது நீங்க அந்த வரவேற்பை ஏத்துக்கலாம். நீங்க நாமக்கல்ல இருந்து கரூர் வரையும் நீங்க வந்து இஞ்சி பை இஞ்சியா நீங்க நகர்றீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்க பின்னாடி ஆயிரக்கணக்கான கிட்டத்தட்ட 5000 பேர் சொல்றாங்க. 5000 பேர் நீங்க கூடவே கூட்டு போறீங்க. 40-50 காரு வாகனத்துல வந்து கூடவே கூட்டு போறீங்க. நூற்றுக்கணக்கான பைக்ல கூடவே வந்து வர்றாங்கன்னு சொன்னாக்கா இது திட்டமிட்ட ஒரு செயலா இல்லையா சார்? அவர் வந்து கொல்லணும், எல்லாரையும் சாகடிக்கணுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கலாம் சார். ஆனால் ஒரு தலைவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து உருவாக்கினால் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்கிற சிந்தனை இருக்கணும், என்கிற அக்கறை இருக்கணும். சரிதானா? அந்த அக்கறை இல்லாம சிந்தனை இல்லாத ஒரு ஆளை எப்படி தலைவர்னு சொல்வீங்க? நீங்க எப்படி தலைவராக முடியும்? அது மட்டுமல்ல, இவர் கரூருக்குள்ள வராரு சார். கிட்டத்தட்ட 7 மணி நேரம் பயணிச்சு வராரு. ஜனங்க காலையில இருந்து தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, ஒன்றும் இல்லை, கடையும் கிடையாது அங்க. என்ன நீங்க வந்து ஒரு முதல் நாள் அமைச்சர் கேட்ட மாதிரி அந்த இடத்துல ஒரு தண்ணி பாட்டில் கூட கிடையாது. காலில இருந்து நிக்கிறவங்க ஒரு பாட்டில் வந்து தண்ணி குடிச்சிருந்தாங்க, கீழே போட்டிருப்பாங்களா, அது கூட கிடையாது. அப்போ உள்ள வர்றாரு. உள்ள வந்தோடனே கடுமையான கூட்டம். ஏற்கனவே அங்க 15,000 20,000 பேர் வந்து கூடிட்டாங்க. உள்ள போக முடியல. அப்போ வந்து அந்த வேலுச்சாமிபுரம் நான் போய் நேர பார்த்தேன். வேலுச்சாமிபுரத்துல வந்து அந்த ரோடு 60 அடி இருக்கும். இதுக்கு இடையில சென்ட்ரு மீடியம் இருக்கு. அந்த கட்டை 2 ரோட்டையும் பிரிக்குது. இவருடைய பேருந்து எவ்வளவு பெரிய பேருந்து, எவ்வளவு பெரிய சொகுசு பேருந்து. குழு குழுன்னு போறாரு. எல்லாம் வெயில்ல காஞ்சி நிக்கிறாங்க காலில இருந்து. இவரு ஜாலியா குழு குழுன்னு போறாருன்னு வச்சுங்க. இந்த ஒரு வாகனத்தையாவது விட்டுருக்கலாம். தான் கூட வந்து 40-50 வாகனத்தையும் கூடவே கூட்டிட்டு போறாரு. அங்க ஏது அந்த ரோட்ல போய் எல்லா வாகனமும் இருந்துச்சுன்னா மக்கள் நிக்க இடம் ஏது? அப்ப போலீசார் என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடியே இங்கே நிறுத்தி நீங்க ஏறி பேசுங்க, உள்ள ரொம்ப கூட்டம் வந்து உள்ள போனீங்கன்னா ரொம்ப சிக்கலாகும். இவர் பின்னாடியே ஒரு 4000 பேர் 5000 பேர் வர்றாங்க, ஆக கூட்டம் தாங்காதுன்னு காவல்துறை சொல்லுது. இவர் கேட்கணும்ல, கேட்கல. இவங்க நிர்வாகிகள்கிட்ட சொல்றாங்க, இந்த புஷி ஆனந்துகிட்ட சொல்றாங்க, ஆதவ அர்ஜுனாகிட்ட காவல்துறை டிஎஸ்பி சொல்றாரு. கேட்காம வந்து நாங்க இல்ல நாங்க உள்ள போய் தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் 500 மீட்டரை வந்து 1 மணி நேரம் உள்ள கடந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, விஜய பார்க்க வந்து கூட்டம் நிக்குது. அவரு வந்து கையை காட்டிட்டே வந்திருக்கலாம், தன்னுடைய முகத்தை காட்டிட்டே வந்திருக்கான். இவரை பார்த்துட்டா பாதி கூட்டம் போயிருக்கும். எல்லாரும் இவரை பார்க்கணும்னு வந்திருக்க மாட்டாங்க. இவர் என்ன டாக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா, வந்து அந்த ரவுண்டானா திருக்காம்புலி ரவுண்டானா கிட்ட போனோடனே இவர் வந்து ஸ்க்ரீனை இழுத்து விட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு வரும்போது லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளாண்டுக்கிட்டு வந்தாங்க. அது வேற எழுந்திரிச்சு உள்ள போயிட்டாரு. அப்ப இவர் பார்க்கணும்னா 1 மணி நேரமும் அவர் வெளியே வரல, 1 மணி நேரமும் லைட் ஆஃப் ஆயிருக்கு. அப்போ விஜய பார்க்கணும் வந்தவங்க எப்படியா பார்த்துணுன்ட்டு அந்த வண்டி பின்னாடியே போறாங்க. இவர் வந்து எங்க போய் பேச போறாரோ அங்க போறாங்க. அப்ப அங்க போய் வந்து இவர் எந்திரிக்கும் போது தான் இப்ப பயங்கர பிரச்சனை. இன்னொரு விஷயம் வச்சுங்க, இது ஏதோ வந்து சதி நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா, சதி பண்ணதே விஜய் தான் சொல்றேன், தாவேக்காவினர் தான் சொல்றேன். இதெல்லாம் சதின்னு சொல்றேன் நான்.
மக்களை காக்க வச்சது சதி, மக்களுக்கு தண்ணி கொடுக்காதது சதி, மக்களுக்கு உணவு கொடுக்காத சதி, மக்களை வந்து பார்த்து வந்து கையசைச்சு வராம அவங்க வந்து அந்தந்த பகுதியில் திரும்பி இருப்பாங்க. இல்ல எல்லாருமே ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்தே ஆகணும், ஆகவே வந்து தன்னுடைய முகத்தை காட்ட மாட்டேன்னு உள்ள ஓடுனது சதி. எல்லாரையும் ஒரே இடத்துல குவிய வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டது சதி என்று நான் குற்றம் சாட்டுறேன். இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இது இவர் ஏதோ வெளியில வந்து இவரை பார்க்கறதுக்காக தள்ளுமுள்ளு பண்ணி செத்து போனாங்கிறத விட, இவர் வர்றது பேருந்து வெளில மேலே ஏறி வர்றாருல, அதுக்கு முன்னாடியே மயக்கம் அடிச்சு விழுந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது இப்போ வந்து எந்த ஆதாரமெல்லாம் வீடியோலாம் வந்துருச்சு. இப்படிப்பட்ட விஜய்க்கு என்ன இது என்ன உடனே மறுநாளே, அன்னைக்கு நைட்டு தான் ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்களான்னு தெரியாது, மறுநாளே பாஜக, ஆர்எஸ்எஸ், பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை காப்பாற்றுறதுக்கு தன்னுடைய என்டிஏ, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒரு 8 பேர் எம்பிக்கள் கொண்ட குழுவே அனுப்பிட்டாங்க. வந்த குழு உண்மையறியும் குழுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு போகுது. அந்த குழு வந்த குழு உண்மையறியும் குழு அல்ல, அது பொய் பேசுவதற்காக விஜயை காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, திமுக அரசின் மீது பழி சுமத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒன்றிய பாஜக அரச கட்சி, அந்த என்டிஏ கூட்டணியால் பிஜேபி லீடர்ஸால் அனுப்பப்பட்டது அந்த குழு, இந்த ஜேபி நட்டா. இப்ப சொல்லுங்க, இவரை யான் வந்து பிஜேபி காப்பாத்த பாக்குறாங்க? பிஜேபி ஏன் காப்பாத்த பாக்குது? அது மட்டுமல்ல, இவங்க உடனே யாரு, விஜய் தரப்பு உடனே சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றாங்க. என்ன சிபிஐ விசாரணை வேணும்? ஏன் சிபிஐ விசாரணை வேணும் தெரியுமா? சிபிஐ யார் கையில் இருக்கு? அது மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு சார். அது ஆளும் கட்சி கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறது வேற குற்றச்சாட்டு. அதுக்கு அதை கேட்கல நான் உங்கள்கிட்ட, அதை நான் சொல்லுவேன் உங்களுக்கு. பாஜக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே சிபிஐ வந்து ஒன்றிய அரசினுடைய அரசின் கீழ் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு அமைப்பு. இவங்க ஏன் சிபிஐ கேட்குறாங்கன்னா, இவருடைய பிரதிநிதி எல்லாம் ஆர்எஸ்எஸ் மிக முக்கியமான ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய குருமூர்த்தியை சந்தித்து பேசிவிட்டு, அவர் மூலமா பிஜேபி ஆர்எஸ்எஸ் லீடர்ஸ் அவரே மறுத்துட்டாரு. அவரு மறுப்பார். அவர் என்ன உத்தம புத்திரனா சார்? அவர் சொல்றதெல்லாம் உண்மையா சார்? சரி, எவ்வளவு பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஆளுக்கு எவ்வளவு கேவலமா பொய் பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு? பொய் தான் சார் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மூலதனமே பொய் தான், புரளி தான். பொய்யும் புரளியும் வந்து மிகப்பெரிய மனிதர்களை வந்து மடைமாற்றம் செய்து அவர்கள் ஆதாயம் பார்ப்பவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். குருமூர்த்தி சொல்லிட்டாருன்னா, குருமூர்த்தி என்ன பெரிய மகானா, மகாத்மாவா? அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இவர் சந்திச்ச பிறகு இவர்கள் உடனடியாக சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அதே மாதிரி இவங்களுக்காக வந்து அங்கேருந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய 8 எம்பிக்கள் வர்றாங்க. வரும்போதே விஜய் நல்லவர், விஜய் மேலே தப்பு இல்லை, இந்த அரசு தான் வந்து பாதுகாப்பு கொடுத்துருங்க, அரசு மேலே தான் தப்பு இருக்குன்னு இவங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க அதை உளறிட்டு போறாங்க. குற்றச்சாட்டு அப்படியே நம்ம விஜய் மேல வச்சிடறோம். நம்ம காவல்துறையை பார்த்து எதுவுமே கேட்கறதில்ல. நீங்களே சொன்னீங்க போலீஸ் பர்மிஷன் வந்து 3 மணில இருந்து 10 மணி வரைக்கும் கேட்டாங்கன்னு. அந்த டைமுக்குள்ளதான் கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு அந்த டைமுக்குள்ளதான் வருது. அந்த டைமுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. ரெண்டாவது என்னன்னா, அங்க வந்து 10,000 பேருக்கு அனுமதி கேட்டிருக்காங்க. விஜய் மாதிரி ஒரு ஆள் வராரு அப்படின்னா கண்டிப்பா 10,000 பேர்லாம் இல்ல, கண்டிப்பா ×3 ×4 மாதிரி காவல்துறையை போடணும். இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி காவல்துறை உரியதாக இங்க கணக்கிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதனால இந்த கலவரத்துக்கு காரணம். நீங்க எப்படி எல்லா குற்றச்சாட்டையும் விஜய் மேலேயே சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? அதுக்குதான் நான் வந்து ரொம்ப டீட்டெயிலா உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். காவல்துறை மீது எங்களுக்கும் விமர்சனம் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. அதே சமயத்தில் முதன்மையான தவறு, முதன்மையான வந்து சதி தாவேக்காவும் விஜயும் செய்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், நீங்க 3 மணிக்கு நீங்க பர்மிஷன் கேட்டது உங்களுக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியாது. நீங்க மக்கள்கிட்ட சொன்னது உங்களுடைய வந்து அதிகாரப்பூர்வமான சமூக வலைத்தளங்களில் நீங்க அறிவித்தது, உங்களுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் பத்திரிகையாளர்களை கூட்டி அறிவித்தது, விஜய் மதியம் 12 மணிக்கு வந்து இங்கே பேசுகிறார் என்பதுதான். 3 மணிக்கு நீங்க வந்து பர்மிஷன் எழுதி கொடுத்துட்டு அதை ரகசியமா வச்சுக்கிட்டு நீங்க வந்து 12 மணிக்குன்னு சொல்லிட்டு 10 மணிலேருந்து ஜனங்க கூடுறதுக்கு நீங்க வந்து கூடி காக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா? விஜய் மேல அந்த குற்றச்சாட்டு வரும். மக்களை வந்து இன்ஆர்கானிக்கா சொன்ன டைமுக்கு வராம லேட்டா வந்து அங்க மக்கள் கூட்டன்னு காத்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம என்ன கேக்குறோம்னா, காவல்துறையோட பொறுப்பு தானே அது. எல்லாருமே அவ்வளவு கூட்டம் கூடுது,
கொஞ்சம் பிரிச்சு விடணும் அப்படிங்கறது காவல்துறை அந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். நான் தான் உங்களுக்கு சொல்றேன் சார், அவங்க 10,000 பேர் சொன்னாங்கன்னா 20,000 25,000 பேருக்கு காவல்துறை வந்து பாதுகாப்பு, அந்த 500 பேருக்கு மேல வந்து ஒரு எஸ்பி, 4 டிஎஸ்பி, 3 ஏடிஎஸ்பி, 17 இன்ஸ்பெக்டரு, அதே மாதிரி வந்து 20 எஸ்ஐ, எல்லாருமே தான் பாதுகாப்பு. சரிதானா? பாதுகாப்பு கொடுத்ததெல்லாம் நீங்க குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்தில் இவரோட வந்தாங்க பாருங்க, 5000 பேர் திரட்டுறாங்க பாருங்க, அது திடீர்னு வந்து காவல்துறைக்கு வர்ற விஷயம். அது மட்டுமல்ல, அந்த நேரம் இவர் சொன்ன 3 மணிக்கு கூட சார், இவர் வந்து 12 மணிக்குன்னு சொன்னதுனால போலீஸுமே ஒரு மைண்ட் செட் வந்துடுறாங்க. சரி, அட்வான்ஸ் பண்ணி 12 மணிக்கு வர்றாங்க போல இருக்கு. ஏன்னா அவங்க பர்மிஷன் கொடுத்தாச்சு, காலில இருந்து வந்து வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்க ஆன்டிசிபேட் பண்ணுவாங்கல்ல, எதிர்பார்ப்பாங்கல்ல. சரி 12 மணிக்கு அறிவிச்சிடறாங்க, சரி நடத்திட்டு போட்டோம் அப்படி. அது நீ எப்படி 12 மணிக்கு வந்து கூடுற அப்படின்னு கேட்டா கூட, பாரு காவல்துறை எங்களுக்கு எதிராக இருக்கு, அரசு எங்களுக்கு எதிராக இருக்கு, திட்டமிட்டு எங்களை ஒடுக்குறாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால வந்து அந்த பகுதியே வந்து அவங்க ஃப்ரீ பண்ணி விட்டாங்க, தாவேக்காவுக்காக ஃப்ரீ பண்ணி விட்டாங்க. சரி, அப்படிதான் அவ்வளவு கூட்டம் வந்துருச்சுல சார். கூட்டம் வந்ததுனால தானே போலீஸ் சொல்றாங்க, டிஎஸ்பி போய் சொல்றாங்க, நீங்க வந்து உள்ள போகாதீங்க, ஒரு 500 மீட்டர் முன்னாடி நின்னுங்க, இங்கே நின்று பேசுங்கன்னு சொல்ற. இதை விட என்ன எச்சரிக்கணும்? என்ன காவல்துறை மேல இங்க ஃபெயிலியர் ஆச்சு? நான் காவல்துறை மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. என்ன விமர்சனம் இருக்கு? உங்களை யாரு 3 மணிலிருந்து 10 மணி வரையும் டைம் கேட்டதுக்கு உங்களை யாரு கிட்டத்தட்ட 3, 4, 4, 5, 6, 7, 8, 9, 10 7 மணி நேரம் யாரு உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க சொன்னா? அதுவே தப்பு. அப்படி கொடுக்கக்கூடாது. இல்லை இவங்க 12 மணிக்குன்னு அறிவிக்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு விஜய் இங்கே வந்து ஒரு ஒரு நடிகர், இவர் 12 மணிக்கு இவங்க வரல, போலீஸ் அறிவிப்பு 3 மணிக்கு தான் அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லியிருக்கலாம். சொல்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதை சொன்னாலும் இவங்க தாவேக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க எங்கள் கூட்டத்தை கெடுக்க பார்க்குறாங்க, மக்கள் வரவிடாமல் தடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிடுவாங்க. நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி நடத்துகிறோம், அதை வந்து இவங்க கெடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால காவல்துறை வந்து அங்க போக வேண்டாம்னு சொன்னாங்களா அப்படின்னா சொன்னாங்க. நீங்க வந்து இங்கே நின்று பேசுங்க அப்படின்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. ஏன் அவங்க காவல்துறை நிறுத்துற இடம் பெரிய இடம் சார். நான் தான் நேரடியாக போகணும்னு சொல்றேன். கிட்டத்தட்ட 3 ரோடு ஜாயின் பண்ற இடம், அது பெரிய ரவுண்டானா மாதிரி உள்ள இடம். ரவுண்டானா இருக்கு அந்த இடத்துல, திருக்காம்புலியூர். சரி தானா? அங்கடே நின்று இருந்தா அந்த 500 மீட்டர் அந்த பக்கம் இருக்கிறவங்க கூட வந்திருப்பாங்க. அவங்க ரொம்ப ஈஸியா விஜயை பார்த்துருப்பாங்க. இந்த ஒரு உயிர் கூட பறி போயிருக்காது. இவர் நேரத்துக்கு போயிருந்தாலே, அல்லது தப்பா அறிவிக்காம இருந்தாலே, 3 மணிக்கு தான் விஜய் வந்து வர்றதுக்கு அனுமதி இருக்குன்னு சொல்லியிருந்தாலும், அல்லது 12 மணிக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லாம இருந்தாலும், இந்த இழப்புகள் வாய்ப்பே இல்லை சார். சரி, ஓகே சார். இப்ப திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். என்ன ஆனந்த் மேலேயும் சிடி நிர்மல்குமார் மட்டும் கேஸ் போடுறீங்க, விஜய் மேலே ஏன் கேஸ் போடல அப்படின்னு கேட்கிறாரு. இது வந்து திமுக கிட்ட மறைமுகமா ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஏன் நீங்க விஜய் மேலே என்ன கேஸ் போடல, கேஸ் போடுங்க அப்படின்ற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாரா? மறைமுகமான அழுத்தம் இல்ல, நேரடியான கேள்வி அது. இது என்ன மறைமுகமான கேள்வி? திமுக அரசு பயப்படுதான்னு கேட்கிறாரு. என்ன, ஏன் வந்து இளைச்சவன் மேலதான் நீங்க வழக்கு போடுவீங்களா, வலுத்தவன் மேல வழக்கு போட மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானே சார். சார் டிலேயே இவரால தானே சார். 9 மணிக்குன்னு வந்து நாமக்கல்ல கொடுத்துட்டு இங்கே கிளம்புறது, சென்னையில் கிளம்புறதே 9 மணிக்கு சார். அங்கே 12 மணிக்குன்னு அறிவிச்சிட்டு இங்கே அவர் போய் சேர்றது 7:15 மணிக்கு சார். 7:30 மணிக்கு போய் சேர்றாரு சார். அப்போ வந்து தன்னுடைய கேடர்ஸை வந்து திட்டமிட்டு தூண்டுறாங்க சார். அதாவது சார், இது கொலை, நான் தான் முன்னாடி சொன்ன மாதிரி கொலை செய்யுங்கிற நோக்கம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வந்து கல்பபிள் ஹோமிசைடு நாட் அமௌண்டிங் டு மர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், சட்டத்தில் 105 பிரிவு பிஎன்எஸ். சரிதானா? ஐபிசி இருக்கும்போது 304. அதாவது என்னன்னா, கொலை செய்ய வேண்டும் அல்லது உயிரை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல், ஆனால் உயிர் பறி போகிற ஒரு செயலை செய்வது. பறிப்போகும் பெரிய அளவில் கூட்டம் வந்து சேர்ந்துச்சுன்னா சஃபோகேஷன் ஏற்படும், ஸ்டாம்பீடு ஏற்படும், வந்து உயிர் போற வாய்ப்பு இருக்கு என்கிற ஒரு சூழல் தெரியாதா? தெரிந்தே என்ன அது செய்வது. சரிதானா? அப்ப அந்த செயலை விஜய் செய்திருக்கிறார். சரி, இவ்வளவு செய்யறாரு. ஏன் சார் அப்ப விஜய் அப்படி செஞ்சிருக்கும் பொழுது வழக்கு போடணுங்கிறதா நாங்க சொல்றோம். ஏன் போடலன்னு நினைக்கிறீங்க? போடணும் சார். அததானே நாங்க கேள்வி கேட்கிறோம். நீங்க ஏன் போடலன்னு நீங்க திமுக கிட்ட கேட்கணும். வழக்கு போட வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இல்ல, விசிக வந்து திமுக ஏன் போடல நினைக்குது? அவங்களுக்குள்ள ஏதோ அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்ற அளவுக்கு திருமாவளவன் சொல்றாரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு. அதாவது தாவேக்காவுக்கு சொன்ன பதில் அது. தாவேக்காவை வந்து என்ன சொல்றாங்கன்னா, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்க்கு வெளிப்படைதான் மோதிக்கிறாங்க
அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு அப்படின்னு விஜய் சொல்றாரு. இப்போ உங்களுக்கு 2 பேருக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு தாவேகாவுக்கான பதில். அதை சரியா புரிஞ்சுக்கணும். இதை யாருமே நிறைய பேர் சரியா புரிஞ்சுக்கல. திமுக காரங்களே இதை புரிஞ்சுக்கல. அப்போ திமுக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், யாருக்கும் அஞ்சக்கூடாது, சட்டம் அதன் கடமையை செய்ய வேண்டும். அது விஜயா இருந்தா என்ன, அல்லது வந்து வேற யாரா இருந்தா என்ன, சட்டத்தின்படி அனைவரும் சமம் சார். சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம். இதே வந்து வேற யாருன்னா விட்டுருவாங்களா? அல்லு அர்ஜுனா ஆந்திராவில் இந்த புஷ்பா வந்து தியேட்டருக்கு போனாரு. 11 பேர் செத்து போயிட்டாங்க. அல்லு அர்ஜுனா கைது செய்யப்பட்டார்ல, சிறைக்கு போனார்ல. அல்லு அர்ஜுனாவுக்கு ஒரு நீதி, விஜய்க்கு ஒரு நீதியா நான் கேட்குறேன். அதாவது புஷி ஆனந்த் மீது என்ன நியாயம் பொருந்துமோ அவர் மீது வழக்கு போடுவதற்கு, நிர்மல்குமார் மீது வழக்கு போடுவதற்கு என்ன நியாயம் பொருந்துமோ அதை விட அதிகமான காரணம் விஜய். அவருடைய தாமதம், அவருடைய வந்து அலட்சியம், அவருடைய அக்கறையற்ற தன்மை. ஆகவே விஜய் 100% சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய நபர். அதை ஏன் செய்யவில்லை என்றுதான் நாங்கள் திமுகவை கேட்கிறோம். அரசை கேட்கிறோம். திமுக என்பதை விட திமுக அரசை கேட்கிறோம். சார், இப்போ நம்ம ஜட்மெண்ட் பார்த்தோம். சிபிஐக்கு வேணும் அப்படின்னு கேட்ட வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உயர்நீதிமன்றமே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க சொல்லி ஆணையிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன சார் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது நடந்தது மனித பேரவலம், ஸ்டாம்பீட். இது வந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. மனிதர்கள்னு இந்த இடத்துல யாருன்னா தாவேகாவினார், விஜய் கும்பலால் உருவாக்கப்பட்ட இந்த அழிவு இது. அப்ப இதை வந்து நீங்க சிபிஐ விசாரணைக்கு வந்து என்னத்துக்கு கேட்கணும்? இங்க என்ன நடவடிக்கை வந்து உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது வந்து விசாரணை சரியா போகல, தவறா போகுது அப்படின்னு சொன்னா நீங்க கேட்கலாம். நீங்க கேட்கறதோட நோக்கம் வேற. ஏன்னா நீங்க ஒன்றிய அரசு உங்களை காப்பாத்துங்கிற நோக்கத்தோட கேட்குறீங்க. அவங்க வந்து காவல்துறை மேலேயும் செந்தில் பாலாஜி மேலேயும் குற்றச்சாட்டு வச்சு நாங்க சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க. சார், நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நடுநிலையாளர்கள் என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, நான் விசிகா தான். ஆனாலும் வந்து நடுநிலையாளர்களுடைய பார்வை என்னன்னா, இவர்கள் ஒன்றிய அரசு பாஜகவினுடைய ஆதரவோடு தப்பித்துக்கொள்ள முயற்சி பண்றாங்க. யாதவ் அர்ஜுனா டெல்லி கிளம்பி போயிட்டாரு. அமித்ஷாவோடு அங்கே பேரம் வந்து அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லது பேச்சுவார்த்தை நடந்ததா என்பது நமக்கு தெரியாது. சரிதானா? இவர்கள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு நபர் ஆணையம் போட்டிருக்கிறாங்க. ஒரு நபர் ஆணைய நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள், மாண்புமிகு அருணா ஜெகதீசன் அவர்கள் நேர்மையான நீதிபதி. நான் சொல்ல வேண்டியல, நானும் அவங்கள்ட்ட வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகியிருக்கிறேன், ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். எல்லாரும் வந்து இந்த கோர்ட்டில், ஹைகோர்ட்டில் தான் அவங்க இருந்தாங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். அவங்க எப்படிப்பட்ட நீதிபதினு தெரியும். அங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தவுடன் இவங்கள தான் கமிஷன் போட்டாரு. அந்த கமிஷன் விசாரித்தது காவல்துறைக்கு ஆதரவாக விசாரிச்சிச்சு. காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட குற்றச்சாட்டு வச்சது தான் ஆணையம். சரிதானா? அவங்க இந்த ஆணையம் என்பது அதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கான வந்து ஒரு அமைப்பு கிடையாது. ரெக்கமெண்டேஷன் அத்தாரிட்டி. இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணலாம், என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம். அதே சமயத்தில் நாளைக்கு ஒரு கூட்டம் நடந்தால் என்ன நடக்கணும், என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை இருக்கணும், மக்களுக்கு என்னென்ன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், எங்கே வந்து பர்மிஷன் கொடுக்கணும், கூட்டம் இனிமேல் பரப்புரை பயணத்தை எப்படி நடத்தணும் என்பதற்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் கூட கொடுக்கப்படலாம். அது ரெஃபரன்ஸ் பொறுத்தது, அது தனியான விஷயம். ஆகவே வந்து என்னன்னா, இவர்கள் தாங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பாஜகவினால் திட்டமிட்டு இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பாஜகவினுடைய வேண்டுகோளை, அதாவது பாஜகவுடைய அட்வைஸின் அடிப்படையில் தான் இவங்க இந்த கோரிக்கை வைக்கிறாங்க. ஆகவே உயர்நீதிமன்றம் இது வந்து ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ், இது ஆரம்ப கட்டம், நீ எடுத்த உடனே சிபிஐக்கு வந்து ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆகவே வந்து விசாரணை நடக்கட்டும், பார்ப்போம். இப்போ வந்து விஜயோட நிர்வாகத்திறன் தாவேக்காவில் நிர்வாகம் பண்ணுறதுக்கு யாருமே சரியா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள்கிட்டே இருந்திருக்கு. இன்னும் எலெக்ஷன் போக போக இந்த விஜய் மீதான அந்த பிம்பம் வந்து என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? வாக்காளர்கள் கன்வின்ஸ் ஆவாங்களா விஜய்க்கு? சார், விஜய்க்கு பின்னால் எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது. விஜய் கட்சி என்பது ஒரு ரசிகர்களால் இன்னைக்கு வந்து கட்சி என்று சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். இவங்களுக்கு உரிய வந்து பாலிடிக்ஸ்னாவே என்னன்னு தெரியாது அவருக்கு. கொள்கைன்னா எங்காவது கொள்கை பேசியிருக்காரா? கொள்கை தலைவர்கள் இருக்காங்கல்ல அவருக்கு,
அம்பேத்கரை கொள்கை தலைவருங்கிறாரு, பெரியாரை கொள்கை தலைவருங்கிறாரு, அஞ்சலை அம்மாளை கொள்கை தலைவருங்கிறாரு, காமராஜை கொள்கை தலைவருங்கிறாரு, வேலு நாச்சியாரை கொள்கை தலைவருங்கிறாரு, மீண்டும் இப்போ எம்ஜிஆரையும் கண்ணாவையும் சேர்த்திருக்கிறாரு. இவர்களை குறித்து இவர் பேசியிருக்காரா? இவருடைய கொள்கை குறித்து பேசியிருக்காரா? நான் பாஜகவை நான் எதிர்க்கிறேன்னு சொன்னவர் பாஜக செய்கிற தில்லுமுள்ளுகளை, பாஜக செய்கிற மக்கள் விரோத நடவடிக்கைகள் குறித்து இவர் பேசியிருக்காரா? ஓட்சோர் என்று சொல்லப்படக்கூடிய வாக்கு திருட்டு குறித்து மிகப்பெரிய பிரச்சனை இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு. அதை பத்தி இவங்க ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? அல்லது தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி தொகை, அந்த கல்வித்தொகை 2152 கோடி ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க, கல்வித்தொகையை ஒதுக்க வேண்டும் என்று இவர்கள் போராட்டம் அறிவிச்சிருக்காங்களா? எடுத்தவுடனே பிரச்சார பயணத்துக்கு வந்துட்டாங்க. தேர்தல் பிரச்சாரம் எடுத்தவுடனே ஆட்சி, எடுத்தவுடனே நாற்காலியை குறி வச்சு வர்றாரு. என்ன சார் நியாயம் இது? இவர் பின்னாடி யார் சார் இருக்கிறா? இவர் யார் சார்? இவர் தொடர்ந்து வர்றாங்க. யார் இவரை தொடர்ந்து யார் சார் வர்றாங்க? எல்லாம் ரசிகர்கள் சார். இதெல்லாம் பாதி பேருக்கு ஓட்டு கிடையாது சார். இவரெல்லாம் சார் ரொம்ப ஆபத்தான மனிதன். தயவு செய்து புரிஞ்சுங்க. திரையில் இருக்கிற விஜய் அவர்தான். உண்மையான விஜய் யார் தெரியுமா? உங்களை பார்க்க காலையிலிருந்து காத்து கிடந்து தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், சுவாசம் இல்லாமல் 41 பேர் செத்து மடிந்தவுடன் உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம், தான் எந்த பிரச்சனையும் மாட்டிக்கொள்ள கூடாது என்று செத்தவர்களை கூட போய் பார்க்காமல், செத்தவர்களுக்கு ஒரு அஞ்சலி கூட செலுத்தாமல், செத்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் செலுத்தாமல், தான் தப்பித்தால் போதும் என்று கரூரிலிருந்து தனி விமானம், சார்ட்டர்டு பிளைட், சிறப்பு தனி விமானத்தை பிடித்து சென்னைக்கு சென்னையிலிருந்து பனையூருக்கு போய் பதுங்கி கொண்டார் அல்லவா? அவர்தான் உண்மையான விஜய். இந்த வேண்டுகோள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள், இந்த இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வேண்டுகோள். நன்றி சார், நேரத்தை கொடுத்து